Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பிகாஸ் கடன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ப்ராக்டிக்கலாக நான் என்னுடைய லைஃப்பில் பட்டது, என்னுடைய லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம், நான் வாங்கிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். 8 வருஷமாக நான் வாங்கி பட்ட கஷ்டம். இப்போ 2 வருஷமாக தான் எனக்கு கடன் அப்படின்றது இல்லை. அப்பயும் ஆக மொத்தம் ஒரு 1 லட்சம், அப்புறமேட்டுக்கு ஒரு 60,000, அதாவது இவன் கொடுத்தா பார்த்தீங்களா இங்கே 60,000 அப்படின்றது சேர்ந்து போச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஃபோன் கால் வரும் பொழுது கஷ்டப்படுவேன். அந்த என்னதான் இந்த ஃபீல்டுலேயே இருந்தாலும் ஒரே வார்த்தை கேட்பான், இந்த ஃபீல்டு தானே இருக்கு, அப்புறம்னா நீ இதை வச்சு நீங்கள் நீ இதில் இருக்கக்கூடிய லூப்பெல்லாம் பயன்படுத்தி நீ என்ன காசு கட்டாமல் இருக்கலான்னு பார்க்குறியா அப்படிமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரோட்ல இருந்து ஒரு 10 ரூபாயை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 10 ரூபாய் என் காசு கிடையாது, அது மற்றவங்களுடைய காசு. அந்த 10 ரூபா எடுத்தோன்னா 1000 ரூபாய் எனக்கு செலவு வரும் அப்படின்றது. என்ன மாதிரி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் இருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எப்படி நான் என்னை தேத்திக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா, ஸோ என்ன பாருங்க. நான் ஊர்ல இருக்கும் பொழுது என்கிட்ட ஒரே ஒரு பைக் இருந்தது, டிவிஎஸ் இருந்துச்சு, வெள்ளை கலர் பைக்கு. அது போட்டோ இருந்தால் சைடில் கொடுக்குறேன். ஸோ அந்த பைக் அப்படின்றது இருந்துச்சு. அந்த பைக்கை லோன்ல போட்டிருந்தோம். லோன்ல போட்டு கரெக்டாக தான் நான் கட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக நின்றுட்டு இருந்தேன். போதையை போட்டு ஒருத்தர் பின்னாடி வேகமாக ஒரே அடி, ரொம்ப தூரம் தீத்திட்டு போய் இங்கே ஃப்ரெண்ட் இங்கெல்லாம் தையெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த இங்கெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் தாடி கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் விட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல சொட்டையா இருக்கும். சரி, ஓகே இந்த மாதிரி அந்த சூழ்நிலை நடந்தவொடனே கட்ட முடியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்கிட்ட அந்த வண்டிக்கு கலெக்ஷனுக்கு ஒரு பர்சன் என்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டார். சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, நீலாம் சோறு தின்றே வேற ஏதாவது தின்ற, உனக்கா கூசலியா நீ சாப்பிடும் போது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்பா இருக்குங்க, ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஐயோ என்னடா இப்படி கேட்குறான்ல, அசிங்கமா இருக்கே அப்படின்ற மாதிரி 15 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பயந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அப்போல்லாம் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் லோன் எடுத்துடலாம். அப்போ பயந்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் எழுந்து சண்டைக்கு போகிறாரு. எப்படா நீ பேசலாம், எப்படா இந்த வார்த்தையை நீ கேட்கலாம், அவன் காசு கட்டலன்னு கேளு, நீ எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குற, சோறு திண்டு அதெல்லாம் எதுக்கு கேட்குற, நீ கூசலியா அப்படின்லாம் எதுக்குடா அந்த வார்த்தையெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சண்டைக்கு போயிட்டு, அண்ணன் சண்டைன்னா வெளியிலேருந்து கத்துறாரு, அவ்வளோதான். அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து ஃபேமிலியில தெரியும் இல்லைங்களா, இதை வச்சே பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றது. அப்ப வேலை இல்லை, நிறைய பிரச்சனை, நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி, ஸோ நம்ம லைஃப் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்கிருந்து ஒரு டிராவல் பண்ணி நானே இன்னைக்கு ஒரு காருக்கு ஓனரா இருக்கிறேன். அது எனக்கு ப்ரௌடு தான். ஸோ மற்றவங்களே என்னடா கார் தானே வாங்கியிருக்கேன், என்ன கப்பலை வாங்கிட்டேன் நீ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ எனக்கு ப்ரௌடு. நான் ஒரு 2500 ரூபா கட்ட முடியாத ஒரு இடத்துல இருந்தேன். நான் இன்னைக்கு 20,263 ரூபா கட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, ஒரு மாச கார் டியூ மட்டும் கட்டுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய உழைப்பு அப்படின்றதுல நான் எந்த தப்பும், அதாவது இதை மாத்திக்கவே மாட்டேன். என்னுடைய உழைப்பு, அப்புறம் எனக்கும் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, ஒய்ஃபு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட, அதாவது ஒரு 10 இயர் இருக்கும். 10 இயருக்கு முன்னாடி சென்ட்ரிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான். அந்த சென்ட்ரிங் வேலை தப்பு சொல்ல, நான் அப்படியே வெயிலில் நிற்க கூட எனக்கு தலை கிரிட்டுன்னு வரும். கிரிக்கெட் விளையாண்டாலே எனக்கு தலைவலி வந்துடும். அந்த இடத்துல நான் எனக்கு சென்ட்ரிங் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த சூழ்நிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியுது. கவலையே படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய இலக்கு எப்பவுமே உங்களுக்கு மேல இருக்கிறதுல தான் இருக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நீங்க பாப்பீங்கல்ல, அதாவது எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ டிவிகேல இருந்து அவர் தளபதி என்ன சொல்றாரு, விஜய், நான் அரசியல் இந்த இடத்துல கொண்டு வரல, நான் இதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்றத இதுல கொண்டு வரேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இலக்கு திமுக தான். அப்ப ஏன் திமுக சொல்றாரு,
ஏன் நிறைய கட்சிகள் அவரை வந்துட்டு வசப்பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்துட்டு நாம் தமிழர்லாம் வச்சு செஞ்சுன்னு இருக்கிறாப்புல அவரு சீமான் அவர்கள்லாம். சாட்டை இந்த மாதிரி சாட்டையெல்லாம் வேற லெவல்ல பீக்ல தள்ளுறாரு, அடிச்சு நவுத்துறாரு. அப்ப ஏன் இவர் அவங்களெல்லாம் பேசாம ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே இருக்கிறாரு, குதிரைக்கு ஒரு கடிவாளம் கட்டிட்ட மாதிரி அப்படின்றது. ஸோ அவருடைய எய்ம் என்னன்னா, அவருக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான். அதாவது எனக்கு மேல இருக்கிறாங்க, நான் அவங்கள தான் எய்ம் பண்றேன். ஏன்னா என்னுடைய எய்ம் அவங்க மட்டும்தான். அவங்க அளவுக்கு நான் போகணும்னா அப்ப அவங்க தான் என் டார்கெட். அந்த இடம் தான் எனக்கு டார்கெட். அப்ப டிஎம்கே அப்படின்ற டார்கெட் கிடையாது. அந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்தாலும் அவங்கள தான் டார்கெட் பண்ண போறாங்க. பட் அந்த பதவி, அந்த சிஎம் அப்படின்ற கேண்டிடேட் யாருன்னா அவங்க அதுல இருக்கிறாங்க. அப்போ அதைத்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அவருடைய ஃபோக்கஸ் என்ன, யார் சிஎம்ல இருக்கா, இப்ப யார் ஆட்சியில இருக்கா, அப்போ அவங்க தான் எனக்கு டார்கெட். அந்த மாதிரி போறோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த அல்லு சில்லெல்லாம் சைட்ல வரும் உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு டைவெர்ட் பண்றதுக்கு, என்னடா இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு. பட் உங்களுடைய விஷனை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. என்னுடைய எய்ம் என்ன, என்னுடைய எய்ம் வந்துட்டு நான் சீக்கிரமா அந்த கடன்லாம் அடிச்சுட்டு பெரிய ஆள் ஆகணும். நீங்க வந்துட்டு யோசிக்கிறதுக்கே பயந்தீங்கன்னா உங்களால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாதுங்க. முதல்ல யோசிங்க. அதுக்குதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. அவர் சும்மா ஒண்ணு சொல்லிட்டு போலீங்க, இளைஞர்களை கனவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதுவும் சிறிதாக அல்ல பெரிதாக கனவு காணுங்கள். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது 2 விதம். இதை சொல்றதெல்லாம் நான் டாக்டர்லாம் கிடையாது. ஸோ அந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் ஒன்று படித்தேன், அதை வச்சு தான் நான் சொல்றேன். ஆனால் எனக்கே தெரியாம நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது என்னன்னா, ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன, நீங்க வந்துட்டு கான்சியஸ் மைண்ட் அப்படின்றதும் சப்கான்சியஸ் மைண்டும் 2 இருக்குது. ஸோ இதை கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்துட்டு இந்த கார் ஓட்ட சொல்லி தராங்க, நான் கார் ஓட்டுறேன், நான் டிரைவ் பண்றேன், நான் ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுப்பா, செகண்ட் கியர் போடுப்பான்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு கான்சியஸ் மைண்ட். இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ஓ இது பண்றாங்க அது பண்றாங்க, இது எல்லாமே கான்சியஸ் மைண்ட். ஸோ அடுத்தது நான் இப்போ கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் கியரா போடுறோம், 1 2 அந்த மாதிரிலாம் போட மாட்டேன் நான். ஸோ நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு அப்படியே இப்படி தள்ளுவேன், இப்படி தள்ளிட்டேன், நியூட்ரல் ஆயிடுச்சு, இங்க வந்து கிளட்ச் அழுத்துவேன், இப்படி ரோட்டை தான் பார்ப்பேன். என்னுடைய கவனம் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கும். ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு ரோட்டை எடுத்து இங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்படிதான் பார்ப்பேன். என்னுடைய கவனம் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கும். இருங்க ரிவர்ஸ் எடுத்துக்க. அவ்வளவுதான். நான் இங்க கீரு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். அப்போ என்னன்னா, உங்களுடைய கான்சியஸ்ல இருந்து நீங்க சப்கான்சியஸா அதை மாத்துங்க. ஸோ சப்கான்சியஸ் தான் உங்களை வந்துட்டு ஒரு பெரிய ஆளா மாத்தும். அதை இன்டைரக்டாவே அதை மாத்தும்னு சொல்றாங்க. அதனால யோசிங்க, கனவு காணுங்க. நான் சீக்கிரமா என் கடன் எல்லாம் முடிச்சிருவேன். காலையில பாசிட்டிவா பேசிக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவ் மட்டும்தான் உங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். சின்ன வயசுல பாட்டிலாம் சொல்லுவாங்க பாருங்க, ஏய் இந்த மாதிரிலாம் பேசாதரா, வாய் சொல்லு தலை சமையா மாறிடும் அப்படிம்பாங்க. கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான், அதாவது நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு தான் வரும். அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ சப்கான்சியஸ்ல, கான்சியஸ்ல நீங்க வந்துட்டு கனவு கண்டா மட்டும்தான் சப்கான்சியஸ்ல போயிட்டு அதுவும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு அது எல்லாமே பண்ணும். காலையில எழுந்தோடனே எல்லாரும் பல்லு விளக்கணும், நீ வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரணும், குளிக்கணும், நீ வந்துட்டு உன்னுடைய காலை கடனில் முடிக்கணும் அப்படின்றத யாரும் சொல்லி தரல. சின்ன வயசுல நமக்கு வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா முதல் தடவைலாம் பயப்படுவோமா, இந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன குழந்தைங்க வந்து முதல் தடவை பாத்ரூம் போக்குள்ள பயப்படுமா, அது ஐயோ என்னடா இது நம்ம உடம்புல மாற்றம் வருது, யூரின் பாத்ரூம் இதுக்கெல்லாம் பயப்படுமான்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாப்பா பிறந்திருக்குல்ல, அதை வச்சு சொல்றேன் நான். அவங்க சொன்னாங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்னால பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, எனிவே, ஸோ நம்ம அது டாக்டர் ஒன்றும் கிடையாது, நம்ம அதை பற்றிலாம் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்படி தான் நான் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அப்படின்றதுக்குள்ளே வந்தேன். அதனால உங்களாலையும் வர முடியும். பி கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்பி நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே போங்க. கடன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களை ஒரு நாள் எந்த சிந்தனையும் பண்ண விடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடனை பற்றி யோசிச்சு எவ்வளோ விஷயத்த நீங்கள் மறந்துருக்கீங்க, எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க கடனை பற்றி யோசிச்சு. அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடியும். தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்துட்டு உயர்த்தும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவுபடுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.